ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஒரு மிக்ஸ்சர் ரெசிபி தான். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மிக்ஸ்சர் செய்கிறதுக்காக நான் ஒரு பவுல் ஃபுல்லாக கடலை மாவு எடுத்திருக்கேன். அடுத்ததான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் இன்னமும் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்ததான் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள், அதுவும் 1/4 டீஸ்பூன் அளவு. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேருங்க, அதிகமாக சேர்த்திங்கன்னா கரெக்டாக வராது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நாம் இதை நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை சப்பாத்தி பதத்துக்கு தான் பிசைய போகிறோம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி இருக்கணும் மாவு, அப்போ தான் நமக்கு கரெக்டாக மிக்சர் வரும். இப்போ நான் இதில் ஒரு உருண்டை அளவு சைஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவு இதை நான் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கரைச்செடுக்க போகிறேன். மீதியை அப்படியே நாம் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போது நான் தண்ணி சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். எதுக்காகனா மிக்ஸ்சர் பண்ணும்போது சின்ன சின்ன பால்ஸ், அதாவது பூந்தி மாதிரி வரும், அதை காரா பூந்தி, அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம். நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நாம் இந்த மாவை உலக்கில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ரொம்ப அதிகமாக எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல, தேவையான அளவு மட்டும் சேர்த்து நான் செய்ய போகிறேன். இப்போ கருவேப்பிலையை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த மாதிரி கரண்டியில் வச்சே இந்த கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் ரொம்ப நம்ம உடம்புல படாது. இல்லை அப்படின்னா ரொம்ப புடப்புடன்னு தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள். குழந்தைங்க யாருமே இதை பண்ணாதீங்க. இப்போ நான் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக நாம் பூண்டு ஃப்ரை பண்ண போகிறோம். சின்ன சின்ன பூண்டாக எடுத்துக்கோங்க. அதை தோலை உரிக்காமல் அப்படியே நாம் தட்டி எடுத்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நீங்கள் லோ ஃப்ளேம்லே ஃப்ரை பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பூண்டும் ரொம்ப ரொம்ப குட்டி பூண்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நான் இதில் கொஞ்சம் பெரிய பூண்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதை விட சின்ன பூண்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் அதை எடுத்துருங்க. அடுத்ததாக நான் இதில் வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 25லேருந்து 30 கடலை போதுமானது. இதை ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே இது ஃப்ரை பண்ண கடலை தான். அடுத்ததாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு 2 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நாம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ மீதி இருக்கிற மாவில் நாம் ஃபஸ்ட் இந்த காரா பூந்தியை நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா இதில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ காரா பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நாம் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக நாம் இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்காக மீதி இருந்த அதே எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதில் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் பண்ண அதே எண்ணெயே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பி போட்டு மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை கருக விடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நாம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம செஞ்ச இந்த மிக்சரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை உடச்சி விட்டுட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ மீதி இருக்கிற எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம். அடுத்ததான் ஃப்ரை பண்ண பூண்டை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காரா பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரா பூந்தி ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்ததாக நாம் வேர்க்கடலை ஆட் பண்ண போகிறோம். இப்போது வேர்க்கடலையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கை யூஸ் பண்ணாமல் ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு லைட்டாக உப்பு தூவிக்கோங்க. அடுத்ததான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான டேஸ்டியாக கலர்ஃபுல்லான ஒரு மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.